வாசல் நோக்கி ஒரு ஆள் போனா ஒவ்வொரு அடைக்கும் தரஜா உயர்த்தப்படுது, பாவம் மன்னிக்கப்படுது. திடலை நோக்கி நடந்தா இந்த சிறப்பு அங்க கிடைக்காது. என் பள்ளிக்காக உள்ள சிறப்பு இது. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் பள்ளிக்குள்ளே இருந்தா அவர் அங்கே இருக்கிற வரைக்கும் மலக்குமார்கள் துஆ செய்றாங்க, அல்லாஹும் மக்ஃபிர்லஹு வரஹ்முஹு, இறைவனே இவரை மன்னிப்பாயாக, இறைவனே இவருக்கு அருள்மழை பொழிவாயாக. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பள்ளிக்குள்ளே இருப்பவருக்கு இது கிடைக்கும். பெருநா தொழுகை பள்ளிக்கு வந்துட்டாரா மலக்குமார் துஆர் வாங்கிட்டே இருப்பாரு. திடலுக்கு போனா இது கிடைக்காது. அதனால திடலிலும் தொழலாம் தப்புங்களை, பள்ளியிலும் தொழலாம் தப்புன்னு சொல்லக்கூடாது. ரெண்டுல எது சிறந்தது? பள்ளி சிறந்தது. பள்ளி இடம் பத்தலையா அப்ப மைதானம் சிறந்தது. ஏன் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தானே செய்யறாங்க. இப்படித்தானே மார்க்கத்தை புரிய வேண்டும். அது இல்லாமல் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை திடல் தொழுகை அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு ஏன் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத யோசிக்கணும். இன்னொன்று, பொதுவாகவே சில பேர் ஆரம்பத்தில் குர்ஆன் ஹதீஸ் சொன்னோன்னே பரவாயில்லையே குர்ஆன் ஹதீஸுங்கிறாங்களே நினைச்சோம். ஆனால் பின்னால் தான் தெரியுது அவங்க கொள்கைக்கும் குர்ஆனுக்கும் சம்மந்தமே இல்லை, அவங்க கொள்கைக்கும் ஹதீஸுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு. எடுத்தவொடனே சில பேர் பேசுறது நல்லா இருக்கும், அது பிறகுதான் உண்மை நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு ஆள் சொல்றாரு, என் மனைவி இருக்கிறாங்கல்ல நான் போட்ட கோட்டை தாண்ட மாட்டாங்கங்க அப்படின்ட்டாரு. எல்லாம் அப்படியே ஆச்சரியப்பட்டு போனாங்க. பரவாயில்லையே நீ கொடுத்து வச்ச ஆளுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அது பிறகுதான் அவர் சொல்றாரு, ஆனா அந்த கோட்டை எங்க போடணுங்கிறத என் மனைவி தான் எனக்கு சொல்லி தருவாங்க அப்படிங்கிறாரு. அதுல என்ன இருக்குது? இப்ப பின்னால தான் தெரியுது இதுதாண்டு. முன்னால எப்படி தெரிஞ்சு? பிரம்மாண்டமா தெரிஞ்சு. அதே போல ஒரு மன்னர் தாங்க இருக்கக்கூடிய மக்களை பார்த்து ஒரு போட்டி வச்சாரு. அங்க மக்களுடைய மனநிலைகளை தெரிந்து கொண்டு ஆசை அவருக்கு. அவர் சொன்னாரு, உங்களில் யாரெல்லாம் மனைவிக்கு பயப்படுறீங்களோ அவங்கெல்லாம் எனக்கு இடது பக்கமா வாங்க அப்படின்றாரு. யாரு பயப்படல மனைவிக்கு வலது பக்கமா வாங்க, எல்லாம் இடது பக்கம் தாங்க போனாங்க. ஒரே ஒரு ஆளு தான் வலது பக்கம் வந்து நின்றாரு. மன்னருக்கு கொஞ்சம் சந்தோஷம், போனா போயிட்டு போது நம்ம நாட்டில் ஒரே ஒரு வீரம் செறிந்தவராவது இருக்கிறாரே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு, ஏங்க உங்க மனைவிக்கு நீங்க பயப்படவே மாட்டீங்களா, அதான் அங்க வந்தீங்களா? அவர் சொன்னாரு, போங்கங்க, நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது மனைவி எனக்கு சொன்னாங்க, இங்க பாருங்க நீங்க எங்க இருந்தாலும் வலது பக்கமா இருக்கணும்னு, அதனாலதான் நாங்க போயிட்டோம் அப்படின்றாரு. இப்படி வெளிப்படையில பார்த்தா சரியா தெரியும், சிலது பிறகுதான் தெரியும் என்னங்கிறது. குர்ஆன் ஹதீஸ் பார்த்தா நல்லா தான் இருக்குது, உண்மை நிலவரம் என்ன அதை நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப தற்காலத்தில் நாம் சந்தித்த இன்னொரு ஒரு சவால் ஒன்று முக்கியமானது இருக்குங்க. அது என்னன்னு கேட்டா பயங்கரவாதம், அதே போல தீவிரவாதம். அப்படி சொன்னாலும் பரவாயில்லை, இஸ்லாமிய பயங்கரவாதம், இஸ்லாமிய தீவிரவாதம். ஏன் ஒரு மார்க்கத்தோடுவா ஒரு பயங்கரவாதத்தை இணைப்பாங்க? தப்பு கூடாதுன்னா எல்லாத்தையும் கூடாதான், மதத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஆனா இஸ்லாத்தின் மீது கொண்ட ஒரு வெறுப்புனால தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் ஊடகங்களே பரப்பினார்கள். காரணம் என்ன தெரியுமா? இஸ்லாம் இயற்கையிலேயே ஒரு வசீகரமான மார்க்கம். ஏன்னா இஸ்லாத்தினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், பிறருடைய உரிமைகள், பெண்களுக்கு உண்டான உரிமைகள், சம உரிமை, சமாதானம், இங்க ஜாதி இல்லை, தீண்டாமை இல்லை, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இவர் ஈர்க்கப்படுகிறார்கள் மக்கள். இதுல இருந்து மக்கள் எப்படி தடுக்கிறது? பயங்கரவாதம், இஸ்லாம் பயங்கரம் இப்படி சொல்லி சொல்லி மக்கள் உள்ளங்களை, அவங்களோட உள்ளங்கள்ல ஒரு தீய விதையை விதைப்பதற்குத்தான் இப்படி ஒன்று சொன்னாங்க. நான் கேட்குறேன், இதுல எப்படிங்க சொல்றது? இப்போ உதாரணத்துக்கு தப்பே பண்றாங்கன்னு வச்சுக்கிறேங்க, ஒரு முஸ்லீம் தப்பு பண்ணாரு, அவன் செஞ்ச தப்பு தான், இதுல என்ன இருக்கு சந்தேகம்? எல்லாம் சேர்ந்தானு சொல்றோம். அதற்கு அவன் ஒரு மதத்தை ஏன் நினைக்க வேண்டும்? சரி, இதே அளவுகோல மற்ற விஷயங்கள் எல்லாம் கொண்டு வர்றாங்களா? அதான் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்தோனேஷியா, அயர்லாந்து, ஆப்பிரிக்கா, இந்த நாடுகள்ல எல்லாம் கிறிஸ்தவர்கள் தீவிரவாத செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்க. அங்கே எல்லாம் கிறிஸ்தவ பயங்கரவாதம் யாராவது பேர் வச்சாங்களா? அங்கே தீவிரவாத செயல்களிலே கிறிஸ்தவர்கள் ஈடுபடுகிறார்கள். இந்த நாட்டில் ஜப்பான்ல பௌத்தர்கள் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுகிறார்கள் அவருடைய உரிமைக்காக வேண்டி. அதனால பௌத்த பயங்கரவாதம் யாராவது சொன்னாங்களா? ஏன் நம்ம நாட்டை எடுத்துக்கிறோங்க, ஆந்திராவில் நக்சலைட்டுகள் இருக்கிறாங்க, அஸ்ஸாமில் உல்ஃபா இருக்கிறாங்க, இலங்கையில் கூட முன்னால விடுதலை புலிகள் இப்பதான் அது இல்லை இருந்தாங்க. இன்னைக்கு மேற்கு வங்காளம் போன்ற சில மாநிலங்களில் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்திருக்கிறார்கள் மாவோயிஸ்டுகள். இவங்கெல்லாம் யாரு? நக்சலைட்டா இருக்கட்டும், உல்ஃபாவா இருக்கட்டும், மாவோயிஸ்டுகளா இருக்கட்டும், எல்லாம் இந்து சமயத்தை சார்ந்தவங்க தானே. அதனால இந்து பயங்கரவாதம் யாரா பேர் கொடுக்குறாங்களா? கிடையாது. அப்ப இதுல ஒரு நீதமான நிலை ஆகி போச்சு. அப்படி ஒருவர்
ஒரு சமயத்தை சார்ந்த ஒரு காரியத்தை செஞ்சா மதத்தோடு இணைத்து பார்ப்பதுங்கிறது தான் அளவுகோல் என்றால், இங்கெல்லாம் அப்படி சொல்லியிருந்தா பரவாயில்லை. இங்கெல்லாம் தீவிரவாதம் அவ்வளோதான், பயங்கரவாதம் அவ்வளோதான், மதத்தை சேர்க்கலை. ஆனால் இஸ்லாத்தை சேர்க்கிறார்கள் என்றால் இஸ்லாம் ஈர்க்கப்படுகிறது மக்களால். இதை தடுத்து நிறுத்த வேண்டும், அதற்காகத்தான் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் பயங்கரவாதத்தை இஸ்லாம் கடுமையாக எதிர்க்கிறது. எந்த அளவுக்கு தெரியுமா? வேற எந்த ஒரு சமயத்திலும் மதத்திலும் இப்படி எதிர்க்கக்கூடிய ஒரு வாசகத்தை காண முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமா ஜஸாஉல்லதீன யுஹாரிபூன அல்லாஹ வரசூலஹு வ யஸ்அவுன ஃபில் அர்தி ஃபஸாதன். பூமியிலே குழப்பத்தை உண்டு பண்ணி தகாத செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்கிறாங்கல்ல, இவர்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? யுகத்தலு, இத்தேவர்கள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும். அவு யுசல்லபு, இத்தேவர்கள் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அவு துக்கத்தா ஐதீஹும் அர்ஜுலுஹும் மின் ஹிலாஃபின், அவருடைய கைகள் கால்கள் மாறு கை மாறு கால் இப்படி துண்டிக்கப்பட வேண்டும். அவு யுன்ஃபவ் மினல் அருதி, இப்படிப்பட்டவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும். எவ்வளோ கடமை பாருங்க. எவன் மண்ணிலே அமைதியை நீக்கிவிட்டு குழப்பம் செஞ்சுக்கிட்டு தீவிரவாத செயலில் ஈடுபடுறானோ அவனுக்கெல்லாம் தண்டனை இதுதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றானே. வேற எந்த சமயத்தில் இந்த வாசகத்தை பார்க்க முடியும்? இப்படி இஸ்லாம் சொல்லும் பொழுது இஸ்லாமிய பயங்கரவாதம்ங்கிறது எவ்வளவு மோசமான வார்த்தை. இன்னைக்கு அப்படி ஒரு வாசகத்தை பயன்படுத்துகிறது ஊடகங்கள். நம்ம மார்க்கம் மனிதன் மேல் இரக்கம் காட்டணும், இன்னும் சொல்லப்போனா மற்ற உயிரினங்கள் மேலும் இரக்கம் காட்ட வேண்டும் என்றல்லவா போதிக்குது. நபியெல்லாம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு பெண்மணி போய்கிட்டே இருக்கிறாங்க, போற வழியில ஒரு நாய், பக்கத்துல கிணறு, நாய் கடுமையான தாகத்தினால நாக்க